Hi, welcome to Panasonic cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது salted masala cookies. ஸோ சுகர் வந்து கம்மியாக ஆட் பண்ணி வயசானவங்களும் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் வந்து சுகர் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம சுகர்லெஸ்ஸாக நம்ம பிஸ்கெட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மைதா ஒரு கப்பு, மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை வாசனைக்காக கொஞ்சோண்டு நான் ஒரு கீத்து எடுத்து போட்டிருக்கேன், சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு சிட்டிக்கை உப்பு, அதுக்கு முன்னாடி ஒரு 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து சால்டட் பட்டர். ஸோ சால்டட் இதில் ஆட் ஆகிருக்கிறதுனால நம்ம சால்ட் நிறைய யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ பட்டர் போட்டால் இது குக்கீஸு நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் 50 கிராம்ஸு. வேணும்னா கீயும் டால்டாவும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற மாதிரியா தான் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா யூனிஃபார்மாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ சால்டட் பட்டர் தான் இருந்தாலும் ஒரு பிஞ்சு சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், அந்த சால்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூனு. நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பண்ண பிஸ்கெட் மாதிரி இல்லாமல் அது வந்து 1/2 கப் பட்டர் டால்டா கீக்கு 1/2 கப் பவுடர் சுகர் 1 கப் மைதா. இதுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இது மிக்ஸ் பண்ணும் போதே இந்த ஜீரகத்தையும் மிளகையும் இதை ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கணும். கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணிக்கணும், ட்ரையாக ஃப்ரை பண்ணி வச்சிடணும். ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ட்ரை ஃப்ரை ஆகிடும். இது கூட மைதா, இது ட்ரை ஃப்ரை ஆகிட்டு இருக்கும். இதை நம்ம வானல்ல வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. இது நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆயிடுச்சு 2 மினிட்ஸில். இது ஃப்ரை ஆகுது. இது ஃப்ரை ஆனதை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு விப் பண்ணிக்கணும் மசாலா குக்கீஸ்க்கு. ஸோ பேனாசோனிக் மிக்சி இது. இதில் ஒரு மிளகு ஒரு சீரகம் போட்டு கூட நம்ம விப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதோட கான்செப்ட். இதுக்கு முன்னாடி நம்ம விப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ ஹீட் கொடுத்துடலாம். பிஸ்கெட்டுக்கு 180 டிகிரி டெம்பரேச்சர் கன்வெக்ஷன். நம்ம பேக்கிங் அவனா கொண்டு வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹீட் மஸ்ட். இந்த 180 டிகிரி கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா மிஷின் ப்ரீ ஹீட்டுக்கான டைம் மிஷினே எடுத்துக்கும். இப்போ இதை ஒரு ஓட்டு நல்லாவே பவுடர் பண்ணி கொடுத்துருக்கு மிக்ஸி ஒரு செகண்ட்ல. இது மசாலா பிஸ்கெட்ன்றதுனால இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்கணும்னா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்ட்ல இருக்கணும், ஒட்டாம இருக்கணும். பால் ஷேப்ல பண்ணி இந்த மாதிரி ஃபிளாட்டா பண்ணி நம்ம எதனா ஒரு லிட் எடுத்துக்கலாம். எதனா ஒரு லிட் எடுத்து பிஸ்கெட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். பிஸ்கெட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துட்டு ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. மிஷின் பிளிங்க் ஆகுதுன்னா 180 டிகிரி ப்ரீ ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா நான் பேக்கிங் அவன் ப்ராசஸ் 180 டிகிரி டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டேன்னு அர்த்தம். இந்த டெம்பரேச்சர்ல நீங்க மெட்டல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவ் வந்து ஃபுல்லா கட் ஆஃப் ஆயிடும். ஸோ ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் அப்படியே நின்றுடும். இப்போ நான் இதை ட்ரேல வச்சுட்டு நீங்க ஸ்டாப் கேன்சல் கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடும். ஸ்டாப் கேன்சல் கொடுக்கக்கூடாது. டைரக்டா டைம் 12 மினிட்ஸ். ரெடி ஆயிடுச்சு, பேக் ஆயிடுச்சு. இது 12 மினிட்ஸ் இன் கன்வெக்ஷன் 180 டிகிரி டெம்பரேச்சர் ப்ரீ ஹீட்ல மசாலா குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு.